36வது வினா. வியாபாரி ஒருவர் மொத்த வியாபாரியிடம் 5 மாம்பழங்களை ரூபாய் 40க்கு வாங்கி 2 மாம்பழங்களை 30 ரூபாய்க்கு விற்றார். ஒரு நாள் மாம்பழ வியாபாரம் மூலம் அவர் ரூபாய் 350 லாபமாக பெற்றிருந்தால் அன்று வாங்கி விற்ற மாம்பழங்களின் எண்ணிக்கையாது. எல்லாம் வசன கல்வியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்றால், வசன கல்வி என்றால் சொற்களை வாசித்து விளங்கி புரிந்துதான் விடையளிக்க வேண்டி இருக்கும். அப்ப அது கொஞ்சம் கடின போக்குத்தான். வசன கல்வி இல்லாம சும்மா தந்து சொற்களை மட்டும் தந்துவிட்டு வசனங்களை குறைத்து கேள்வியை கேட்டால் இலகுவாக சொல்ல முடியும். இப்ப பூ என்பது மலர். அப்ப அதே நேரம் வேறு ஒரு பொருளை தந்து கட்டில் என்பது என்னென்று கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? பூ மலர் என்றால் மலர் வகை, கட்டில் என்பது தளபாடம். உடனடியாக விடையளித்து விடுவீர்கள். இப்படி வசன கல்வி என்கின்ற போது நீங்க கொஞ்சம் வசனத்தை வாசித்து புரிந்து விடையளிக்க வேண்டும். அது கொஞ்சம் கடின போக்குத்தான். ஆனா உங்கள திறமசாலியை தெரிவு செய்யறது தானே இந்த பரீட்சை. அப்ப இது அணுகிறது வித்தியாசமாக இருக்கணும். சரி, இப்ப நாங்க விடயத்துக்கு வருவோம். வியாபாரி ஒருவர் மொத்த வியாபாரியிடமிருந்து 5 மாம்பழங்களை, அப்ப அவர் வாங்கிய மாம்பழங்களை எங்களுக்கு புரிந்து கொள்ளணும். அவர் வாங்கிய 5 மாம்பழங்களுக்கு அவர் கொடுத்த தொகை 40. அது விற்கப்பட்டதுக்கு முதல்ல இந்த வாங்கிய, அதாவது அந்த பொருளுக்கான முதல் விலை, அதாவது அதன் கோஸ்ட், அதுக்குரிய விலை என்னென்று நாங்கள் கண்டுபிடிக்கணும் என்றால் அந்த 40ஐ 5ஆல வகுக்க வேண்டும். அப்ப 5ஆல வகுத்தால் 4 4ல 5 இல்ல 40ல 8 5 40. அப்போ ஒரு மாம்பழத்தின் விலை 8 ரூபாவுக்கு அவர் வாங்கி இருக்கிறார். 2 மாம்பழங்களை அவர் 30 ரூபாவுக்கு விற்றிருக்கிறார் என்றால் இதே 2ஆல வகுத்தால் ஒரு மாம்பழம் 15 ரூபாவுக்கு விற்றிருக்கிறார். அப்ப 15 ரூபாவுக்கு விற்றிருக்கிறார், 8 ரூபாவுக்கு வாங்கி இருக்கிறார். அப்ப ஒரு மாம்பழத்தை அவர் விற்றதன் மூலம் அடைந்த லாபம் 7 ரூபாய். இங்கே அவர் 350 ரூபாய் லாபமாக அடைந்தால் எத்தனை மாம்பழம் விற்றிருக்கிறார் என்றால், நாங்க 350 7ஆல வகுப்போமாக இருந்தால் 50 என்பது விளங்குகின்றது. ஏன் 7 5 35, பிறகு 0 மேலே ஏற்றுகின்றோம். அப்ப 50 என்பது விடையாக அமைகின்றது. இனி நான் 37வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் வழங்குகின்றேன். கவனியுங்கள். அதாவது விமலன், கமலன், அமலன், ராகவன் எனும் 5 நண்பர்கள் ஓரிடத்திலிருந்து முறையே வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு திசைகளில் பயணித்தார்கள். அவர்களது நிழல்கள் காணப்பட்ட முறை, அதாவது வாக்கியத்தை வாசித்தோம். வாக்கியத்தின் விடயத்தை நாங்க புரிந்து கொள்வது இப்படியாக, அதாவது 4 மாணவர்கள் இருக்கிறார்கள். விமலன், கமலன், அமலன், ராகவன் என்ற 3 பெயர்களை தந்துவிட்டு முறையே, அவர்கள் முறையே என்றால் முதலாவது விமலன் வடக்கு திசை நோக்கி போகின்றார், கமலன் கிழக்கு திசை நோக்கி போகின்றார், அமலன் தெற்கு திசை நோக்கி போகின்றார், ராகவன் மேற்கு திசை நோக்கி போகின்றார். அப்ப நாங்கள் அவர்களுடைய பெயர்களை குறித்துக் கொள்வோம். விமலன், கமலன், அமலன், ராகவன். இப்ப இனி தரப்பட்ட தகவலை பார்ப்போம். முதலாவது தகவல், விமலனுக்கு வலதுகை பக்கம் நிழல், அதாவது அவர்கள் போகின்ற வேளையில நிழல் விழுந்திருக்கின்றது. விமலனுக்கு வலதுகை பக்கம் நிழல் விழுந்திருக்கின்றது. அப்ப என்ன கவனிங்கோ, இப்படி போகின்றவற்ற வலது கை இந்த பக்கம் இருக்கும், இது இடது கை பக்கமாக இருக்கும்.
அப்ப அவற்றை நிழல் இந்த பக்கம் விழுது என்றால் அவர் இப்படி போகின்ற போது, ஒரு ஆள் இப்படி போகின்ற போது நிழல் வலது கை பக்கம் விழுது என்றால் சூரியன் இருப்பது இந்த திசையிலேயாக இருக்கும். ஏனென்றால் எங்களை கடைசியா கேள்வி அவர்கள் பயணம் செய்த வேளை, அதாவது காலையில சூரியன் கிழக்கில நிற்கும், மாலையில மேற்கில நிற்கும். அப்ப இங்க எங்களுக்கு இப்பவே முதலாவது தகவல்லையே மேற்கு என்பது நிச்சயமாகிவிட்டது. அப்ப மேற்கில சூரியன் நிற்கிற வேளை மாலை என்பதை நாங்க உடனடியாக தீர்மானிக்க முடியதாக இருக்கின்றது. இன்னும் இரண்டாவது தகவலையும் பார்ப்போம். கமலனுக்கு முன்னால், சாரி, கமலன் இப்படி போகின்ற போது அவனுக்கு முன்னால்தான் நிழல் விழுமேன், பின்னுக்குதான் சூரியன் இருக்குது. அப்ப அது சரி. அடுத்தது அமலனுக்கு இடதுகை, அமலன் இப்படித்தான் போகின்ற, அவற்றை வலதுகை இங்கே இருக்கும், இடதுகை இங்கே இருக்கும். அப்ப இடதுகை பக்கம் நிழல் விழுகின்றது. ராகவனுக்கு பின்னால், ராகவன் இப்படி சூரியனை நோக்கி போக அவர் பின்னால்தான் நிழல் விழும். அப்ப 3 தகவலும் சரியாக இருக்கிறபடியால் மாலை வேளை என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது.